ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு பொருளை வச்சு கூட ட்விஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரியான ஒரு படம். இது வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் படங்களை நம்ம பார்த்துருப்போம். பட் மாத்திரையை வச்சு ஒரு ட்விஸ்ட். எஸ், இந்த படத்துடைய ஹீரோவான ஒரு டாக்டர், அவர்கிட்ட இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து டிப்ரெஷனுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ஒரு கொலை ஒன்று நடந்துற, ஹீரோ கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் அந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி இந்த படத்துடைய ஹீரோவான டாக்டர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தனக்கும் நடந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்றதை நிரூபிச்சது மட்டும் இல்லாம உண்மையிலேயே அந்த கொலையை பண்ண கொலைகாரனை எப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாருன்ற கதையை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த மாதிரியான கதையில பல ட்விஸ்டுகளை வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்விஸ்டட் த்ரில்லர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைடு எஃபெக்ட்ஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாட். அந்த ஃபிளாட் தரம் முழுக்க ஒரே ரத்தம். அந்த ரத்தத்துல யாரோ நடந்து போன மாதிரி கால் தடம் வேற இருக்கு. கூடவே சோஃபால ஒரு கிஃப்டும் இப்படி இருக்க, அதை பார்க்குற நமக்கு இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு மட்டும் புரிய அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி 3 மாதங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையானது ஆரம்பிக்க, இப்போ இந்த படத்துடைய ஹீரோயினான எமிலியை தான் காட்டுறாங்க. தன்னுடைய ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக இப்போ அவங்க ஜெயிலுக்கு வந்திருக்க. இவர் எதுக்கு ஜெயிலில் இருக்காருன்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃப்ராட் பண்ணி இவருக்கு தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு வந்துட்டாரு. ஆனா இப்போ தண்டனை முடிஞ்சு நாளைக்கு காலையில இவர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்க, இதை பத்தி தான் தன்னுடைய ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய பாஸ் கிட்ட நம்ம எமிலி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை கேட்ட பாஸ், எனக்கு தெரியும் உன்னுடைய சோகத்துக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு, பட் இப்பதான் உன் ஹஸ்பண்ட் ரிலீஸ் ஆக போறார் இல்லையா, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அடுத்த நாளே எமிலி ஜெயில் வாசல்ல தன்னுடைய ஹஸ்பண்டை ரிசீவ் பண்ணிடுறாங்க. கூடவே ஹஸ்பண்டுடைய அம்மா வந்திருக்காங்க, அதாவது மாமியார் வந்திருக்காங்க. சோ இப்படி சந்தோஷமா ரிசீவ் பண்ணி அவரை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆனா வந்த உடனே ஹஸ்பண்ட் தான் அடுத்த பிசினஸ் ஆரம்பிக்க போறதா சொல்றாரு. அதை கேட்ட எமிலியோட மூஞ்சியே மாறி போயிடுது. ஏன்னா இப்பதான் ஒரு பிசினஸ் பண்ணி உள்ள போயிட்டு வந்திருக்காரு, இப்ப மறுபடியும் பிசினஸ் சொல்ல அதுக்கு அவர் ஒரு காரணம் வச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. சோ கண்டிப்பா மறுபடியும் அந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அதுக்காக தான் நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்ல ஒரு மாதிரி ப்ராமிசிங்கா தான் சொல்றாரு. ஆனா அதை கேட்டு நம்ம எமிலி ஒரு மாதிரி டிப்ரெஸ்க்குள்ள ஆகுறாங்க. இந்த டிப்ரெஷன் அப்படியே வளரவும் ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குனா அடிக்கடி நம்ம எமிலி மயங்கிடுவாங்க. அப்படிதான் ஒரு நாள் பார்க்கிங்ல கார் எடுக்கலான்னு வரும்போது ஒரு மாதிரி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி தான் ஹெல்ப் பண்றாரு. ஒன்னே இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கார்ல ஏறிடுறாங்க. ஆனா அவர் இருக்காரா கவனிக்கிறாரான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எட்டி பார்த்துட்டு காருடைய சீட் பெல்ட்டை போட்டவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, வண்டி எடுத்துட்டு போயிட்டு நேரா செவுத்துல விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்களா என்னன்னு பார்த்தா, ஆக்சுவலி நம்ம எமிலி சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்க. இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இந்த படத்துடைய ஹீரோவான ஜானதன், டாக்டர் ஜானதனை தான் இப்ப காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு சைக்காட்ரிஸ்ட். இப்ப அவர்கிட்ட தான் நம்ம எமிலியுடைய கேஸ் ஆனது வந்திருக்க. முதல்ல நம்ம ஹீரோ எமிலியை செக் பண்ணி பாக்குறாரு. ஆக்சுவலி ஏர் பேக் ஓபன் ஆனதுனால இவங்களுக்கு பெருசா அடி எதுவும் படல. பட் இருந்தாலும் எமிலி சூசைட் அட்டம் பண்ணிருக்கிறதுனால நிறைய கேள்விகளை நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாட்ஸ் வந்திருக்கா, இன்னைக்கு எதுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு, அநேகமா ஒரு 10 நாள் உங்களை அட்மிட் பண்ணி உங்களை வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் சொல்லும் போது அப்ப நம்ம எமிலி, ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது டாக்டர், ஆக்சுவலி எங்க ஹஸ்பண்ட் இப்பதான் வந்து ஜெயில இருந்து வந்திருக்காரு, அவர் ஆல்ரெடி நான் 4 வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டேன், இப்போ அவருக்கும் வேலை இல்லை, நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு ஏதோ திடீர்னு இன்னைக்கு அந்த மாதிரி தோணுடுச்சு, அதுக்காக தயவு செஞ்சு என்ன ஒரு பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்ணி என்ன அழைச்சிடாதீங்க, வேணும்னா தினமும் வந்து ஒரு செஷன் மாதிரி வேணா உங்ககிட்ட அட்டன் பண்றேன், கவுன்சிலிங் மாதிரி நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி இப்ப எமிலியே சொல்ல, சரி ஓகே அவ்வளோ தெளிவா இருந்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் அவங்க ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்ல இருக்கிறதுனால, டிப்ரெஷனா இருந்தா என்ன ஆகும், மனசுல ஒரு சந்தோஷமே இருக்காது, மூளையில எப்பவுமே ஒரு சோகம் இருக்கும், அதுக்கு ஒரு மாத்திரை ஒன்று நம்ம ஹீரோ கொடுக்குறாரு. அது மூலியமா அவங்க பிரெயின் சோகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே தெரியாம போயிடும். சோ இது வந்து கொஞ்சம் ரிலீவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை கொடுத்து மாமியார் கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் இவங்க தினமும் வந்து என்கிட்ட செஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம எமிலி வீட்டுக்கு வந்துடுறாங்க. தொடர்ந்து அந்த டிப்ரெஷன் மாத்திரையை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, எப்பவுமே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். இதை வந்து ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய பாஸ் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க எதிர்க்க தான் இவங்க மாத்திரையை போடுவாங்க. இப்போ இந்த மாத்திரையை பார்த்துட்டு இந்த பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாத்திரை நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், இதை போட்டா எப்பவுமே இப்படிதான் ட்ரௌசியா இருக்கும், வேற மாத்திரை ஏதாச்சும் இருந்தா உன் டாக்டர் கிட்ட நீயே வந்து கேளு அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க சொல்லிட. அதை கேட்ட எமிலி, ஓகே இன்னைக்கு ஈவினிங் போவேன், நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்டன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே இப்போ நம்ம ஹீரோவை அவங்க மீட் பண்ண, அதான் அந்த டாக்டர் அந்த செஷன் அந்த கவுன்சிலிங்க்கு வர சொன்னார் இல்லையா, அங்க எமிலி வந்திருக்கா. இங்க எமிலியை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம டாக்டர் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. ஆக்சுவலி 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல தான் நம்ம எமிலி இருந்திருக்காங்க. அங்க ஒரு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவருக்கு பழக்கமா, அவர் ரொம்ப பணக்காரரா இருந்திருக்காரு, லவ் பண்ணிருக்காரு, ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில இருந்திருக்காங்க இவங்க. பட் சும்மா இல்லாம அவருடைய பிசினஸ்ல ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணதுனால அவரை பிடிச்சி ஜெயில போடுறது மட்டும் இல்லாம இவங்க சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து பறிமுதல் பண்ணிட்டதுனால அந்த நேரத்துல இருந்து தான் இவங்க டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க. அதுக்காக அந்த ஊர்ல இருக்கும்போது விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. சோ அதை பத்திலாம் இப்ப நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிஷன் தெரிஞ்சா மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சோ அதனால நம்ம எமிலி சொன்ன விக்டோரியான்ற டாக்டரை மீட் பண்ணி இவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இவங்களை பத்திலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, அங்க போனா அந்த விக்டோரியா டாக்டர் கிட்ட இருந்து இன்னும் நிறைய டீடைல்ஸ் நம்ம எமிலியை பத்தி தெரிய வருது. அவங்க ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போன சமயத்துல இவங்களை
அவங்களுக்கு அபார்ஷன்லாம் இருக்குது. ஒரு மாதிரி லைஃபே காலியாகி டிப்ரெஷன் ஸ்டேட்ல தான் இந்த விக்டோரியா கிட்ட வந்திருக்காங்க. ஒரு 9 மாசம் என்கிட்ட அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா, அதுக்கப்புறம் ஊர் மாறி போயிட்டா, அதுக்கப்புறம் எங்ககிட்ட எந்த ஒரு டச்சும் கிடையாது. பாவம் ஒரு ப்ராப்பரான மெடிசனே அவளுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் நான் இந்த மாத்திரை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதை கேட்ட உடனே அது நல்லா தான் இருக்கும், பட் அதை விட பெட்டரா மார்க்கெட்ல இப்போ ஒரு மெடிசன் வந்திருக்குது, அது பேர் கூட அப்ளிக்ஸா. அவ என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்த நேரத்தில் மட்டும் இந்த மாத்திரை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவளை சூப்பரா கியூர் பண்ணி விட்டுருப்பேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த மெடிசன். இருங்க சாம்பிள்ஸ் கூட என் பேக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. பட் அவங்க கிட்ட இல்லாதனால நீங்க அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி இப்ப இந்த விக்டோரியா சொல்ல, சோ தேவையான டீடைல்ஸ்லாம் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் கிளம்பிட, இந்த பக்கம் எமிலி வந்து ஹஸ்பண்ட் கூட ஒரு பார்ட்டிக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கூட அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா உனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், நீ வரணும்னு அவசியம் கிடையாது, பட் நான் போய் தான் ஆகணும், நான் ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கேன், கொஞ்சம் அப்படியே சோஷியலைஸ் ஆனாதான், அதனால நான் போய் தான் ஆகணும், ஆனா நீ வரணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறாரு. ஆனா இல்ல பரவாயில்ல, தப்பா நினைச்சுப்பாங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போக, அந்த பார்ட்டிக்கு போன எமிலி முதல்ல நார்மலா தான் இருக்காங்க. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஓன் அழ ஆரம்பிச்சிட. இத பார்ட்டியில இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்துறாங்க. கூடவே இதை பார்த்த நம்ம எமிலியோட ஹஸ்பண்டும் ஒன்னலமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேம்பர் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் எமிலியோட நிலைமை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிடுது. அப்படிதான் ஒரு நாள் அவங்க டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால மெட்ரோ ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அந்த அப்ளிக்ஸா, அவங்க சொன்னாங்களே விக்டோரியான்றவங்க, அந்த மாத்திரை, அந்த அப்ளிக்ஸா மாத்திரை, அதுக்கான ஆட் வந்து இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே நார்மலா தான் கொஞ்ச நேரம் நின்று இருக்காங்க எமிலி. ஆனா திடீர்னு என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, ட்ராக்ல எகிரி குதிக்கிறதுக்காக போக நல்ல வேலையா அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல கரெக்டா கையை பிடிச்சி இழுத்து, ஏமா என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழுக்கு ஒன்று உழுக்க, அப்போ ஒரு நிமிஷம் அப்படியே கான்சியஸுக்கு நம்ம எமிலி வராங்க. அப்படி வரும்போது அந்த போலீஸ் ஆபீசருடைய நேம் பேட்ச், அதுல வந்து பீஹான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேம் போட்டிருக்குது. அதை பார்த்த உடனே தான் இவங்க அப்படியே கொஞ்சம் கான்சியஸுக்கு வர, இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ மீட் பண்ணதுக்காக தலை தெறிக்க ஓடி வராங்க எமிலி. அவரு தன்னுடைய ஒய்ஃப் கூட ஒரு பிரைவேட் டைம்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாத எமிலி, தயவு செஞ்சு இப்பவே வாங்க, உங்ககிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க. இங்க பாருமா, இது என்னுடைய பிரைவேட் டைம், என் ஒய்ஃப் கூட இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா கையில காலில் விழுந்து என் கூட வாங்க, தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமிலி கெஞ்ச, சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அவருடைய ஒய்ஃப்க்கு சுத்தமா பிடிக்கல, பட் இருந்தாலும் நீ கிளம்பு, பேஷண்ட் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்து இப்ப பேச, இந்த மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைப்படும், அவங்க கையை பிடிச்சி ஒரு ஆறுதலா 4 வார்த்தை பேசணும் இல்லையா. சோ அதை தான் இப்ப நம்ம ஹீரோ பண்ண. இந்த இடத்துல வச்சு தான் எமிலி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மருந்தை மாத்தி கொடுங்க, அந்த மருந்து எனக்கு வந்து ப்ராப்பரா வேலை செய்யல, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலா இருக்கு, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, சோ அதனால மாத்திரையை மாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த அப்ளிக்ஸான்ற மாத்திரையை பத்தி இவங்க சொல்றாங்க. அந்த மாத்திரை இவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம எமிலி கூடவே வந்து ஜூலியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேலை செய்யறாங்களாம். அவங்களுக்கும் இதே டிப்ரெஷன் ப்ராப்ளம் தான் இருக்கு. இப்ப அந்த மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்களாம் அப்ளிக்ஸான்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஜூலியா சொன்னாங்களாம். சோ தயவு செஞ்சு எனக்கு அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, இதே மாத்திரையை தான் விக்டோரியா அந்த டாக்டரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. சரி ஓகே, அந்த மாத்திரையை நான் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ பிரிஸ்கிரைப் பண்ணிடுறாரு. இதனால நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் காமாக ஆரம்பிச்சிட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவர் லைஃப்ல ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன்று வருது. ஒரு புது மாத்திரை மார்க்கெட்டுக்குள்ள வருதான். அந்த மாத்திரையை ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி ப்ரோமோட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நல்ல டாக்டர் அவங்க தேடிட்டு இருக்காங்களாம். அது சம்பந்தப்பட்ட செமினார், நிறைய மீட்டிங் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணணும், அதெல்லாம் நிறைய வேலை இருக்கு. அந்த வேலைக்கு இப்ப நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணிருக்க. இது மூலமா $50,000 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். அது வந்து நம்ம ஹீரோவுக்கு கிடைக்க ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய மனைவி கிட்ட அதை ஷேர் பண்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா ரொம்பவே நல்லவர். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒருத்தங்க தான் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஆல்ரெடி 8 வயசு பையன் இருக்கான். இப்போ கூட அவன் வரான். அவனையும் ஒரு சொந்த அப்பா மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பட் அவங்க மனைவியை நேர்மையா நேசிக்கக்கூடியவர், ரொம்ப நல்லாவும் பார்த்துக்கக்கூடியவர். இப்போ இந்த $50,000 கிடைக்கிறது மூலமா இவங்க லைஃப்ல கொஞ்சம் நல்லாவே செட்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்க, அந்த பக்கம் எமிலியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த அப்ளிக்ஸா மாத்திரை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எமிலியோட டிப்ரெஷன் எல்லாமே கம்மியாயிடுது. அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிடுறா. இப்படி எல்லாமே ரொம்ப நல்லா பெர்ஃபெக்ட்டா தான் போயிட்டு இருக்குது. ஆனா திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி வீட்ல பயங்கரமா பாட்டு சத்தம் கேக்குது. அதுவும் நடுராத்திரில. என்னடா இது நடுராத்திரில சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எமிலியோட ஹஸ்பண்ட் ஏஞ்சி பார்த்தா, நடுராத்திரி பாட்டு போட்டுட்டு எமிலி அவங்க பாட்டுக்கிட்டு வீடு முழுக்க நடந்துட்டு இருக்காங்க. டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இப்படி பால் ஊத்திட்டு இருக்காங்க. அந்த கிளாஸே வந்து ரொம்பிடுச்சு. பட் தொடர்ந்து வழிய அவங்க பால் ஊத்திட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா எமிலிக்கு புதுசா தூக்கத்துல நடக்கிற வியாதி வந்துட்டு இருக்குது. இது என்னடா இது, ஒண்ணு போனா ஒண்ணு வருதுன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் காலையிலேயே அவங்க ஹஸ்பண்டே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க வந்துடுறாரு. அந்த அப்ளிக்ஸா மாத்திரை தான் இவளுடைய ஸ்லீப் வாக்கிங்க்கு காரணம்னு நினைக்கிறேன், அந்த மாத்திரையை மாத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஆனா அதை கேட்டு எமிலி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்னது மாத்திரையை மாத்த போறீங்களா? இல்ல முடியாது, அந்த அப்ளிக்ஸா வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கேன், அதெல்லாம் மாத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கோபப்பட, அது கேட்ட ஹீரோ சரி சரி காம் டவுன் ஆகுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த மாத்திரையும் போடுங்க, நைட்ல இந்த ஸ்லீப் வாக்கிங் வராம இருக்கிறதுக்கு அதுக்கு தனியா நான் மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை
மாத்திரை எல்லாம் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிட. அவங்க போனதுக்கு அப்புறமா வேற ஒரு பேஷண்ட்டை நம்ம ஹீரோ அட்டென்ட் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. அந்த புதுசா ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டார் இல்லையா, ஒரு புது மாத்திரை கம்பெனி, அதை ப்ரொமோட் பண்ணணும், அது சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் பார்க்கணும், அந்த $50,000. ஸோ அந்த புது மாத்திரையை இப்போ இந்த புது பேஷண்ட் கிட்ட ஒரு சஜஸ்ட் பண்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த ப்ரொமோட் பண்ண சொல்லி தான் எனக்கு வந்து இந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராப்பரா நம்ம ஹீரோ சொல்ல, அந்த பேஷண்ட்டும் டாக்டர் நீங்களே இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லும் போது நான் ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது மாத்திரையை அவங்க எடுத்துக்க, இங்க அப்படியே கட் பண்ணி இப்போ எம்லியை காட்டுறாங்க. இப்போ புதுசா தூக்கத்துல நடக்கிற வியாதி வேற வந்துச்சா, ஸோ அதனால இவங்க உட்காந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பிசினஸ்லாம் செட் பண்ணிட்டேன், ஒரு புது ஊருக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கேட்டு இன்னும் டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. என்னங்க புது ஊருன்னு சொல்றீங்க, ஆல்ரெடி இந்த பழைய ஊருக்கு போலாம் தானே பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லம்மா புது ஊருக்கு போனா தான் புது பிசினஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், எங்க பாஸ் சொல்லிட்டாரு, ஸோ அதனால நம்ம அங்கே தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மறுபடியும் டிப்ரெஷன் நம்ம எமிலியை பிடிச்சிருது. எந்த அளவுக்கு அப்படின்னா வேலைக்கு போறதுக்காக மெட்ரோல வந்து உட்காடுறாங்க. பட் எங்க போனோம் எங்க இறங்கணும்னே தெரியாம ட்ரெயின்லயே சுத்தி சுத்தி ஈவினிங் 4 மணிக்கு தான் ஆஃபீஸுக்கு வந்து சேர, பாஸ் நல்லா கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து வேற ஊருக்கு போலான்னு சொன்னாரு, அந்த டிப்ரெஷன்ல தான் என்னையே மறந்து நான் இப்படி சுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள நம்ம எமிலி போக, இதுக்கு இடையில தான் இப்போ நம்ம எமிலியுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது சோஃபால இப்படி ஒரு கிஃப்டும் லெட்டரும் இருக்கு. இந்த கிஃப்ட் எப்ப பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, படத்துடைய ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். ஏய் என்ன கிஃப்ட் இது, எனக்காக நீ வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை முதல்ல எமிலியுடைய ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. பட் சுத்தமா பதில் வராதனால இந்த மாத்திரையை போட்டு டிப்ரெஷன்ரா, தூக்கத்துல நடக்கிற வியாதி வேற, இதுல புதுசா வந்து ஆன்சர் வேற பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒன்று கட் பண்ணிட்டு இருக்காங்க எமிலி. ஏய் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், என்ன ஆன்சர் பண்ணாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறதே சுத்தமா வந்து காதுல இறங்காத எமிலியை பிடிச்சி இப்ப திருப்பினா கத்திய சதக்குன்னு ஹஸ்பண்டுடைய வயிற்றுல எமிலி இறக்குவாளா, அதுவும் 2 தடவை சக்கு சக்குன்னு வயிற்றுல இறக்க, இவர் கத்தியை எடுத்துட்டு திரும்பினா முதுகிலையும் இறக்க, என்னன்னு பார்த்தா எமிலி ஸ்லீப் வாக்கிங்ல இருக்கா. இப்படி சுயநினைவு இல்லாம ஹஸ்பண்ட குத்தி போட்டுற, அவர் கீழே விழுந்து போன் பண்ண முடியாம எமிலி ப்ளீஸ் எழுந்துரு, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கத்தி பாக்குறாரு, கதறி பாக்குறாரு. ஆனா அது எதுவுமே எமிலி காதுல விடாம அவ பாட்டுக்கிட்டு நடந்து போய் பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு பெட்ல படுத்து தூங்கிட. இந்த சீன் தான் இந்த படத்துடைய ஆரம்பத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கட் பண்ணா வீடு முழுக்க போலீஸ் இருக்காங்க. காலையில எழுந்து கீழே ஹஸ்பண்ட் இறந்து கிடந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கதறி போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காங்க எமிலி. அவங்க காலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் இன்னும் காயல, தான் எதுவுமே பண்ணலன்னு எழுந்து பார்க்கும்போது இப்படி ஹஸ்பண்ட் குத்துப்பட்டு இறந்து போயிருக்காருன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா யாரும் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த மாதிரியான எந்த ஒரு தடயமும் இல்ல. சோ ஆப்வியஸ்லி இவங்க தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எமிலி அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோ டாக்டரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விடுறாங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோ பேர் தான் திருப்பி திருப்பி நம்ம எமிலி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதனால அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆகுமா, இந்த மாதிரி தூக்கத்தில் கொல்லலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இருக்கலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, மேபி அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்னால இந்த மாதிரி ஆகலாம், இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்லீப் வாக்கிங்கில் நடந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு போலீஸ்காரங்களாம் சிரிக்கிறாங்க. ஓ தூக்கத்தில் கொல்லலாம் கூட பண்ணுவாங்களா, இங்க பாருங்க டாக்டர், இது தூக்கத்தில் நடந்துச்சா இல்லைனா நீங்க கொடுத்த மருந்துடைய சைடு எஃபெக்ட்ல நடந்துச்சா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா ஒன்று மட்டும் நடக்கும், கொலை பண்ணதுக்கு அவளுக்கு தண்டனை கிடைக்கும், அப்படி இல்லைனா அந்த மருந்தை கொடுத்த உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோக்கு கதி கலங்கி போயிடுது. இதுனடா புது தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விக்டோரியா அந்த டாக்டர் அவங்க கிட்ட மீட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க வந்து நைஸா கலந்துக்கிறாங்க. இல்ல அந்த மாத்திரைலாம் நல்லா தான் வேலை செய்யும், பட் கவலைப்படாதீங்க, உங்க மேலலாம் எந்த கேஸும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எகிரிட. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெடவெடுத்து போயிடுறாரு. இந்த மேட்டரை வந்து ஒய்ஃப் கிட்ட பேசி நான் ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அடுத்த நாட்கள்ல அந்த ஹஸ்பண்டுடைய ஃபியூனரல் நடக்குது. அதுக்கு வந்து பரோல்ல வந்து நம்ம ஹீரோயின் எமிலி வராங்க. அந்த ஃபியூனரல்ல சொந்தக்காரங்க எல்லாருமே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க, நம்ம எமிலியை பார்க்க கூட செய்யல. பட் எமிலியோட மாமியார் மட்டும் சரி ஓகே இவ தெரியாம பண்ணிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு அவ மேல கோவப்படாம அவளை ஜெயில வந்து மீட் பண்றாங்க. ஆனா அப்ப கூட அவங்களால நம்பவே முடியல, கதறி கதறி அழுதுகிட்டு தான் மகனை இழந்த வழியில கேட்கிறாங்க, அந்த மருந்து தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழும்போது அப்ப ஹீரோயின் ஒரே ஒரு விஷயம் பண்றாங்க. அவங்க கையில ஒரு துண்டு சீட்டு கொடுத்து இது எனக்காக என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மீடியால சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தா இந்த அப்ளிக்சாண்ட்ரா மருந்தை நான் ரொம்ப நம்பி போட்டேன், ஆனா அது என் வாழ்க்கையை நாசமாக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன மாதிரியே நீங்க ஏமாந்து போய் யாரும் இதுல மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துற. அவ்வளவுதான், இது ஒரு மிகப்பெரிய மீடியா பைட்டா மாறுது. எல்லா இடத்துலயும் இதை பத்தி தான் பேசுறாங்க. நீ ஆனா மாதிரி ஷோஸ் எல்லாம் நடத்துறாங்க. இது ரொம்ப வைரல் ஆயிட நிறைய ஷோஸ்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆமா இந்த மருந்துல இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்லாம் இருக்கு, அதை இன்னுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட. அப்போ ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருது. சரிங்க அவங்க போட்டாங்க கொலை பண்ணாங்க இதெல்லாம் ஓகே,
இதுக்கிடையில இந்த டாக்டர் எங்க போனாரு, அவர் எப்படி முதல்ல இந்த மாதிரியான மாத்திரையை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒட்டுமொத்த கூட்டமும் நம்ம ஹீரோ பக்கம் திரும்ப நம்ம ஹீரோ வீட்டு வாசல இந்த மீடியாஸ்லாம் முற்றுகையிட ஆரம்பிக்கிறாங்க. பாவம் இதனால ஹீரோடைய ஃபேமிலி ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க. சரமாரியா கேள்வி எழுப்புறாங்க, நீங்க எப்படி அந்த மருந்து கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பட் நம்ம ஹீரோ மீடியா கிட்ட எந்த ஆன்சரும் பண்ணாம இதுக்கு நான் வந்து கோர்ட்ல ஆன்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. மீடியா கிட்ட இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா பர்சனல் லைஃப்ல பயங்கரமா பாதிப்புக்குள்ளாகிறாரு. இவர்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட வரத்துக்கே பயப்படுறாங்க. இல்ல சார் நாங்க இதுக்கப்புறமா வரல, வீட்டில் உங்க பேரை சொன்னாலே பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா மெடிக்கல் போர்ட்ல இருந்து ஹீரோ மேல ஒரு என்கொயரி வச்சிடறாங்க. அதுல இன்னும் ஒரு மோசமான பழைய விஷயத்தை கலரி எடுக்கிறாங்க. என்னன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவர் ஒரு ஸ்கூல்ல தான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி. அங்க ஒரு டீனேஜர் கூடவே வந்து இவர்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்த பொண்ணு கூட அவர் வந்து அஃபேர்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து நம்ம ஹீரோ மேல இருக்கு. அந்த பொண்ணு இவரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு கட்சியில சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா. இறக்கும் போது இவர் தான் காரணம் லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கா. அந்த கேஸை இப்ப கிளறி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஹீரோக்கு ஆப்போசிட்டா எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் ஒர்க் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல கம்ப்ளைண்ட். அது என்னன்னா நீங்களே சரியில்லை, அளவுக்கு அதிகமான பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க, இவ்வளவு பேரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம அந்த எமிலி பொண்ணு சூசைடல் தாட்ல இருக்கா. அவளை நியாயமா நீங்க ஹாஸ்பிட்டல் அடிச்சு வச்சு ட்ரீட் பண்ணிருக்கணும். ஆனா அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, இந்த புது மாத்திரையை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேள்வி கேட்க, இல்ல சார் என் ஒய்ஃபுக்கு வேலை இல்லை, அது மட்டும் இல்லாம பையன் ஃபீஸ் அது இதுன்னு இருக்கு, அதனால தான் சார் நான் நிறைய பேஷண்ட் அட்டன் பண்ணேன்னு சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோ மாட்டிட்டு முடிக்க இது எல்லாத்துல இருந்தும் இவர் வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால வேற வழியே இல்லாம இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஆஜராகிறாரு. அங்க எமிலி சைட்ல விசாரிச்சதுல பக்காவான சாட்சியங்கள் எமிலி பக்கம் வந்து சேருது. அதாவது அவங்க எந்த அளவுக்கு டிப்ரெஸ்டா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங்ல செக்யூரிட்டி ஹெல்ப் பண்ணிருப்பார் இல்லையா, ஆமாங்க அவங்க எப்பவுமே வந்து ஒரு மாதிரியா தான் இருந்தாங்க, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்க விழ பார்த்தாங்க இல்லையா, அந்த பீஹான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரும் வந்து ஆமா ரயில்ல விழுந்து இவங்க சாகலாம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி அவரும் சாட்சி சொல்ல, இப்படி தீர விசாரிச்சதுக்கு அப்புறமா ஜட்ஜ் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்றாரு. அது என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து கில்ட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது இவங்க அந்த மாத்திரை போட்டிருக்காங்க, அந்த ஸ்லீப் வாக்கிங்ல தான் இவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க, சுயநினைவு இல்லாம தான் இவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க கில்ட்டி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து ஒரு சில ஆண்டு காலங்களுக்கு இவங்க வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும். அதாவது போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த மென்டல் இல்னஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அங்கே தான் இவங்க இருக்கணும். இவங்க கம்ப்ளீட்டாக குணமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு விடுதலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எமிலியை வந்து ட்ரீட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கே கொடுத்துட்றாங்க. இதை வந்து எமிலியால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதான் நான் கில்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்புறம் எதுக்கு வந்து போலீஸ் கண்ட்ரோலில் நான் இருக்கணும், என்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் பிடிக்க, இங்கே பாருமா ஆல்ரெடி நீ நிறைய ப்ராப்ளத்துக்கு காரணமாயிட்ட, நீ வந்து தெரியாம தான் அந்த கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ரூவ் ஆயிருக்குது. ஆனால் நீ இப்போ இப்படிலாம் அடம் பிடிச்ச அப்படின்னா நீ தான் அந்த கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி ஜெயிலில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால உனக்கு வேற வழி இல்லை, இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வேற வழியும் கிடையாது. நம்ம எமிலிக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்புக்கு அக்செப்ட் பண்ணிட ஒரு சின்ன பிரீத்திங் பீரியட் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஆனால் வீட்டில் நம்ம ஹீரோவை பிடிச்சி அவங்க ஒய்ஃப் நொங்க எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு மேட்ரு, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து போனது, இவர் அஃபேர்ல இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சதுனால பயங்கரமாக பிடிச்சி கொஞ்சம் கூட வந்து இவரை நம்பாம திட்ட ஆரம்பிச்சிட அதுக்கு பொறுமையாக நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணுறாரு. இங்கே பாருமா அது அப்போவே கேஸ் முடிஞ்சு போச்சு, நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாங்க, நான் தப்பு பண்ணலை, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு என் பேரை எழுதி வச்சுட்டா அது எல்லாமே அப்போவே ப்ரூவ் ஆயிடுச்சு, அதை தேவையில்லாமல் இப்போ கலர்றாங்க, நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீ என்ன கொஞ்சம் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ இங்கே சொல்ல கட் பண்ணா நம்ம ஹீரோயினை அந்த பைத்தியக்கார ஜெயிலுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் இன்னும் இந்த கேஸ் முடியல, இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நம்ம ஹீரோக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய கூகுள் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த அப்ளிக்ஸான்ற மருந்து சாப்பிட்டா அந்த ஸ்லீப் வாக்கிங்ன்றது ஒரு சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் படிக்கிறாரு. அதை யார் எழுதியிருக்கான்னு பார்த்தா அதை அந்த விக்டோரியா டாக்டர் தான் எழுதியிருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி ஏங்க அந்த மாத்திரையை மட்டும் சொன்னீங்க, அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோ கேட்டால், அது என்னங்க நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அதான் எமிலிக்கு வந்து அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை ஸ்லீப் வாக்கிங்ல அவன் நடந்திருக்கா இல்லையா, அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, அவ கொலை பண்ணும்போது ஸ்லீப் வாக்கிங்ல பண்ணா ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு 2-3 தடவை அந்த மாதிரி தூக்கத்துல நடந்தான்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துட, எங்க ஊருக்கே தெரிஞ்சிருக்குங்க, அதான் எல்லா மீடியாலும் போட்டு காமிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க சொல்லும் போது தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. சோ அதை வந்து ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணி ஆகணும், இல்லைன்னா இவரு மாட்டிப்பாரு. சோ அதனால இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சந்தேக பார்வையில இவர் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாரு.
முதல்ல இந்த மாத்திரை இந்த பொண்ணுக்கு எப்படி தெரிய வந்தது, இந்த எமிலிக்கு வந்து எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்ல இருந்த ஜூலியான்ற ஒரு பொண்ணு தான் வந்து சொன்னதா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக ஜூலியா கிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஜூலியாவை தேடி பார்த்தா அந்த ஆஃபீஸ்ல ஜூலியான்ற ஒரு எம்ப்ளாயே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர. அவ்வளவுதான், இந்த இடத்துல எமிலி மேல சந்தேகம் ஹீரோக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடுது. கூகுள் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. நிறைய விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ கிராக் பண்ணிட்டே இருக்கும்போது இதுல ஸ்கூல்ல போய் கூட்டின்னு வர வேண்டிய பையனை மறந்துட்டாரு. அதை வந்து ஹீரோவுடைய ஒய்ஃப் அவங்க பையனை பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அப்படியே முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு சில விஷயங்களை ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இங்க பாரு, கோபப்படாத, நான் சொல்றதை கேளு. எமிலி சொன்ன மாதிரி ஜூலியா அப்படின்ற ஒரு கேரக்டரே அந்த ஆபீஸ்ல கிடையாது. அப்புறம் எப்படி இவளுக்கு அந்த மருந்து தெரிஞ்சிச்சு? இது முதல் விஷயம். அப்படின்னா ரெண்டாவதா எனக்கு எங்க இடிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் எமிலி தற்கொலை பண்ண ட்ரை பண்ணி என்கிட்ட வரும்போது அவ கார் எடுத்துட்டு போயிட்டு செவுத்துல விட்டா. ஆனா சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் போய் இடிச்சிருக்கா. சீட் பெல்ட் போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஏர் பேக் வந்து ஓபன் ஆகும். அதனால எந்த வேகத்துல போய் இடிச்சாலும் ஏர் பேக் வந்து உயிரை காப்பாத்தி விட்டுரும். அப்படி இருக்கும்போது அவ சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு ஏன் வண்டி ஓட்டிட்டு போய் இடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேள்வி கேட்க அதுக்கு ஒய்ஃப் சிம்பிளா சொல்லிடுறாங்க, அவளுக்கு சீட் பெல்ட் போட்டா அந்த ஏர் பேக் ஓபன் ஆகும்ன்ற நாலேஜ் தெரியாம இருந்திருக்கலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை, இப்ப நீங்க தான் பிரச்சனை, நீங்க தான் சரியில்லை, பையனை கூட்டின்னு வராம அவன் நடுத்தெருல விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுத்தமா ஹீரோ புரிஞ்சுக்காம இப்ப அவங்க ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிட. பட் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோயின் மேல ஒரு லைட்டா சந்தேகம் வந்துடுச்சு. மேபி அந்த ஏர் பேக் மேட்டர் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். பட் ஆபீஸ்ல ஜூலியான்னு ஒரு பொண்ணு இருந்ததா இவங்க போய் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நைஸா மறுபடியும் போயிட்டு நம்ம ஹீரோனை மீட் பண்றாரு. டிரெக்டா அவங்க கேள்வி கேட்டா உசாராயிட போறாங்கன்னு சொல்லிட்டு என்னமா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நார்மலா ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு எமிலி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இப்படி சொன்னாதான் அவங்கள வந்து அங்கிருந்து வெளியில விடுவாங்கன்றதுக்காக அவங்க போய் சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன், என்னை பார்க்கறதுக்கு யாரும் விசிட்டர்ஸ் வர மாட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லும்போது ஏன் உன் ஆஃபீஸ்ல வேலை செய்யறால ஜூலியா, அவளை கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த இடத்துல எமிலி என்ன சொல்றாங்கன்னா, ஜூலியா ஆஃபீஸ்லயா, அவ என் கூட ஆஃபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணல, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பார்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அங்கதான் எனக்கு ஜூலியா பழக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், இந்த இடத்துல ஹீரோயின் மேல இருந்த சந்தேகம் எல்லாமே வந்து நம்ம ஹீரோக்கு உடஞ்சிடுது. ஐயோ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிட்டோம் போல இருக்குது, எமிலி நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் இவர் ஒரு குழப்பத்துக்குள்ள போயிட இதுக்கிடையில இவர் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணியிருப்பார் தெரியுமா, அந்த $50,000 அந்த இதுல இருந்து இவரை வந்து டெர்மினேட் பண்றாங்க. பாவம் வந்த லக்கெல்லாம் இவரை விட்டு கைவிட்டு போகுது. ஸோ அதுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல தான் இப்படி ஒரு மேட்டர் இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இந்த அப்ளிக்ஸான்ற மருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா இப்போ இப்படி ஒரு கேஸ் பயங்கரமா வைரல் ஆகி ஃபுல்லா பரவுனதுனால அந்த அப்ளிக்ஸா மருந்துடைய மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இறங்கி போச்சு. அதுக்கு காம்படிஷனா ஒரு மருந்து கண்டிப்பா உருவாக்கி இருப்பாங்க இல்லையா, ஒன்னு இருக்குன்னா கண்டிப்பா அதே ஃபார்முலால இன்னொரு கம்பெனியும் இருக்கும். இப்போ அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற ஒரு மேட்டர் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும்போது இந்த இடத்துல தான் ஒரு பெரிய விஷயம் நம்ம ஹீரோ மைண்ட்ல தட்டுப்படுது. ஒரு பெரிய ட்விஸ்ட். நேரா வீட்டுக்கு வந்தவர் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, இங்க பாரு இந்த ஆப்ளிக்ஸா அப்படின்ற ஒரு மருந்துடைய ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமா இறங்கி இருக்கு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. ஒருவேளை இதை வச்சு யாராச்சும் நிறைய லாபம் பார்த்திருப்பாங்களோ ஷேர்ஸை வச்சு, எனக்கு என்னவோ எமிலி மேலதான் சந்தேகமா இருக்கு, இதை பிளான் பண்ணி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்ல அதை கேட்டிருந்த ஒய்ஃப் வந்து கூச்சமே இல்ல, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதனால ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவ ஜெயில இருக்கா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்க தப்பு பண்ணலன்றதுக்காக இப்படிலாம் பேசுறீங்களே, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. எங்க பாருங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணீங்க, அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்க சரியா, அதுல இருந்து வெளியில வாங்க, அதையே கிளறி நம்ம ஃபேமிலியில ஒரு தலைவலியை உருவாக்காதீங்க, தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியில வாங்க, உங்க வேலையை விட்டுருங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நான் கண்டுபிடிச்சு ஆவன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் ஒன்னு ப்ளே பண்றாரு. நம்ம எமிலியை மீட் பண்ணி உன்னை சீக்கிரமா இந்த செல்ல இருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும், இங்க பாரு கேமரா இருக்கு, நான் உன்னை ரெக்கார்ட் பண்ண போறேன், ட்ரூத் சிரம்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு, இந்த மருந்தை குடிச்சா ஆழ் மனசுல இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாமே வெளியில வரும், இதை வந்து சயின்டிபிக்கா ப்ரூவன், அது உள்ள இருக்கக்கூடிய உண்மைகளை கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கேமராவை ஆன் பண்ண போறேன், உங்ககிட்ட நான் வந்து கேள்விகள் எல்லாம் கேட்கறேன், நீ இதை சொல்லு, இதை வந்து நான் ஜட்ஜு கிட்ட போட்டு காமிச்சு நீ கம்ப்ளீட்டா ஆல்ரைட்டா தான் இருக்க, அது வந்து அந்த மருந்துனால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மருந்து கொடுக்குறேன்னு சொல்ல இதை கேட்டு எமிலி வந்து லைட்டா ஜர்க் ஆகுறா. ஜர்க்காய் என்ன சொல்றானா, ஒருவேளை நான் வேற ஏதாச்சும் உளறிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அப்போ வந்து இல்ல நீ பயப்படாத, நான் உன்னுடைய டாக்டர் தானே, இதை நம்ம போட்டு பார்க்கலாம், இன்கேஸ் நீ ஏதாச்சும் தப்பா சொன்ன அப்படின்னா நான் வெளியிலேயே கொண்டு போக மாட்டேன், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அந்த சிரமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எமிலியாக்கு கொடுக்குறாரு. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே கிருகிருன்னு நம்ம ஆள் ஆகுறா. பட் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சிரம் வேலை செஞ்சு அவ கரெக்டா உண்மையை தான் சொல்றா. இந்த மாதிரி அன்னைக்கு ராத்திரி நான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, காலைல ஏஞ்சி பார்த்தா என் ஹஸ்பண்ட் இறந்து போய் கடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் சொல்ல படம் பார்த்துருந்த நமக்கு புஷ்ஷுன்னு ஆயிடும், என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிட. ஆனா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா இந்த ரெக்கார்டிங் எடுத்துன்னு போயிட்டு ஹீரோ இந்த
கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ் கிட்ட காமிச்சு இவ தான் கல்பிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு. அதை பார்த்த அந்த போலீஸோ என்னையா நீ மென்டல் ஆயிட்டியா, அவ தான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றா, இது எப்படி அவ தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு சாட்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த இடத்துல கொடுக்குறாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட் நம்ம ஹீரோ. சார் அவளுக்கு நான் கொடுத்தது ட்ரூத் சிரம்லாம் கிடையாது, வெறும் உப்பு தண்ணி, அதை குடிச்சிட்டு நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்றா, அவ ஏதோ பொய் சொல்றா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட, இங்க பாருங்க டாக்டர் இந்த மாதிரி நீங்க ட்ரிக்கெல்லாம் ப்ளே பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஆனா ஆல்ரெடி சாட்சியங்களை வச்சு அவ நிரபராதின்னு சொல்லிட்டாங்க, இந்த வீடியோலயும் அவ நிரபராதின்னு தான் அவளே சொல்றா, உங்களை அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க, தேவையில்லாம இதெல்லாம் பண்ணி கேஸை காம்ப்ளிகேட் ஆக்க பார்க்காத, ஒழுங்கா அந்த கேஸ்ல இருந்து வெளியில போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட, நம்ம ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. இவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டரையும் பார்த்து இந்த மாதிரி நீங்க அவளை எக்ஸாமின் பண்ணுங்க, அவ வந்து சுயநினைவோட தான் அந்த கொலையை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாரு. ஆனா அவருமே வந்து இங்க பாருங்க நீங்க இதுல இருந்து வெளியில வாங்க இந்த கேஸ்ல இருந்து அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே இந்த கேஸ்ல இருந்து வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட, நம்ம ஹீரோக்கா என்னடா இது எல்லாருமே நம்மள நம்பவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சரி ஓகே நீ சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியில வந்துடுறேன், ஆனா கடைசியா ஒரு தடவை அவகிட்ட நான் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலுக்கு போயிட்டு ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணலாம் சைன் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதை விட்டுலாம் ஹீரோவே நினைச்சிட்டாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னா தன்னை பார்க்கறதுக்கு எந்த விசிட்டருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு எமிலி சொல்லியிருப்பா. ஆனா அவளை பார்க்கறதுக்கு அந்த டாக்டர் விக்டோரியா, இதுக்கு முன்னாடி எமிலிக்கு ஒரு டாக்டரா இருந்தாங்களே அவங்க மீட் பண்ண வந்திருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட அடுத்த சீனே விக்டோரியா வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு. எதுக்கு எமிலியை நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா மீட் பண்ண, அது இருக்கட்டும் நீ எதுக்கு தீர்ப்பே வந்த கேஸுக்கு ட்ரூத் சிரம்லாம் கொடுத்து என்னென்னவோ ட்ரை பண்றியா, பாவம் அந்த பொண்ணே ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கா, அவளை எதுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு சிரிப்போட, அப்படியா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, என்ன பண்றது டாக்டர், நான் தானே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும், அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நிறைய விஷயங்களை இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப நான் ட்ரீட்மெண்ட்டை மூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கொளுத்தி போட, இத கேட்ட விக்டோரியாவுடைய மூஞ்சே இப்ப மாற ஆரம்பிக்குது. ஹீரோ கெத்தா பேஸ்டிங் வந்து கிளம்பிடுறாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா இந்த விக்டோரியா ஒரு வில்லத்தனம் ஒண்ணு பண்றா பாருங்க. நேரா வீட்டுக்குள்ள வந்தவ ஒரு ஆல்பத்துல இருந்து போட்டோலாம் எடுக்கிறா. என்ன போட்டோன்னு பார்த்தா படத்துல ஒரு சில சீன்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீன்ல எமிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டப்பட்டு வந்து பேசியிருப்பா, இவரும் வந்து கையை பிடிச்சலாம் பேசியிருப்பார், ஞாபகம் இருக்கா, அதை தூரத்துல இருந்து இவ போட்டோ எடுத்து வச்சிருக்கா போல இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம எமிலியா கொஞ்சம் அறகுறையா இருக்கிற மாதிரியான போட்டோ இது எல்லாத்தையுமே வந்து பார்சல் பண்ணி ஒரு அட்ரஸ்க்கு போட்டு விடுறா. யார் அட்ரஸ்க்கு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபுக்கு. அவங்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட, இது உண்மை அப்படின்னா கண்டிப்பா அந்த டீனேஜர் பொண்ணு உன்னாலதான் செத்து போயிருப்பா, சார் நீ இவ்ளோ கேவலமானவனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம ஹீரோவை நம்பாம அந்த போட்டோவை தூக்கி மூஞ்சிலே அடிச்சுட்டு நம்ம ஹீரோவை அம்போன்னு விட்டுட்டு அவங்க கிளம்பிட. அப்போ அந்த விக்டோரியா கிட்ட இருந்து கால் வருது, என்னப்பா தம்பி ட்ரீட்மெண்ட்லாம் சூப்பரா போது போல இருக்குது, ஆனா நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது, என் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு நினைச்சினா என்ன வந்து இந்த காஃபி ஷாப்ல பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட. ஆக்சுவலி என்னன்னா கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க, தீர்ப்பு முடிஞ்சு போன கேஸ், அதை நீ கலரிட்டு இருக்க, அதை நீ நிறுத்தணும், அதை அப்படி நிறுத்தல அப்படின்னா இப்போ இந்த போட்டோஸ்லாம் உன் ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சு உன்னோட பர்சனல் லைஃபை தான் நான் டெஸ்ட்ராய் பண்ணேன், இதை மீடியாவுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னா பேஷண்ட் கூடவே அஃபேர்ல இருந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மெடிக்கல் லைசன்ஸே கேன்சல் ஆயிடும், ஒழுங்கு மரியாதையா இந்த கேஸ்ல இருந்து வெளியில போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு மிரட்ட அந்த இடத்துல எதுவுமே பேசாம நம்ம ஹீரோ அமைதியாடுறாரு. ஆனா கடைசியா அங்கிருந்து ஏஞ்சி போகும்போது செம்ம பிரில்லியண்டா ஒரு வேலையை பாக்குறாரு. நேரா விக்டோரியா கிட்ட வந்து எமிலி எல்லா மேட்டரையும் என்கிட்ட சொல்லிட்டா, நீங்க சேர்த்து வச்சிருக்க பணத்தெல்லாம் ஒண்ணு செலவு பண்ணிடுங்க, இல்லனா பதுக்கி வச்சிடுங்க. கடைசியா எமிலி ஒன்னு சொன்னா, இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு உங்களை போய் மீட் பண்ணவே கூடாதுன்னு சொன்னா, மத்தபடி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட ஒன்னு கொளுத்தி போட்டுட்டு அங்கிருந்து போக இந்த விக்டோரியா மூஞ்சில இல்ல அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறி போயிட்டு நேரா நம்ம ஹீரோ மண்டியிலே அடிச்சு, எனக்கு தெரியும் எமிலி உன்கிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா, உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை, அவளுக்கு எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளை ரிலீஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே உன் கண்ணில் பட மாட்டோம், உன் வேலையை நீ பாரு, எங்க வேலையை எங்களை பார்க்க விடு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அந்த அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட, ஓஹோ அப்படி போதா கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய லிங்கே நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இதை சாட்சியத்தோட நிரூபிச்சு ஆகணும் இல்லையா, சோ அதனால இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நேரா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு எமிலிக்கு ரொம்பவும் பைத்தியம் முத்தி போச்சு, சோ யாரையும் பார்க்கவும் விடாதீங்க, போன்ல பேசவும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க தெரியுமா, அதை இப்போ நம்ம எமிலியை பார்க்க வைக்கிறாரு. எந்த மருந்தும் ஒர்க் ஆகலன்னா டாக்டர்ஸ் எல்லாம் கடைசியா இதை தான் கொடுக்க சொல்லுவாங்க, கோர்ட்லயும் இதை தான் பண்ண சொல்லுவாங்க, நீ ஒன்னும் பயப்படாத, இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் இருந்தா இந்த மாதிரி கரண்ட் ஷாக் கொடுத்தா ஒன்னும் ஆகாது, மென்டல் இல்னஸ் தான் சரியாகும், மண்டையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு ஷாக் கொடுத்தாதான் அவங்களுக்கு மெமரியில லாஸ் ஆகும், அதனால நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்ல நம்ம எமிலிக்கு வந்து மூஞ்சே மாறுது. ஏன்னா அவ தான் தெளிவா இருக்காளே, மண்டையில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லையே, சோ தனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பயப்படுறது அவன் மூஞ்சில தெரிய, அந்த டைம்ல கரெக்டா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போன்ல ஒரு ஆடியோ ரெக்கார்டரை பிளே பண்றாரு. அது என்னன்னா இந்த விக்டோரியா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி மிரட்டும் போது அதுல ஒரு வார்த்தை இருக்கும், நான் அனுப்பிச்சதெல்லாம் பாத்தீங்களா, பார்த்து கரெக்டா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை மட்டும் பர்டிகுலரா பிளே பண்ண, அவ்வளவுதான்
அவ்வளவுதான் இவன் மிரண்டு போயிடுறா. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆப்ளிக்ஸான்ற மருந்துடைய ஷேர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு பணம் சம்பாதிச்சிங்க, இது எல்லாத்தையும் விக்டோரியா என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூப்பரா கெஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க விக்டோரியாவும் சொல்லல, இங்க எமிலியும் சொல்லல. ஆனா இந்த மேட்டரை பக்காவா வந்து எமிலி கிட்ட இப்போ கன்வே பண்ண, இப்போ அந்த பணம் விக்டோரியா கிட்ட தானே இருக்கு, எதுக்கு 2 ஷேரா போட்டுக்கிட்டு, அதுக்கும் மெமரியை லாஸ் பண்ண டிசைட் பண்ணிட்டா, நான் விக்டோரியா பக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மால் அங்கிருந்து கிளம்பிட கதிகலங்கி போயிடுறான் நம்ம எமிலி. அந்த இடத்துல எதுவும் புரிஞ்ச மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட எமிலி காமிச்சிக்கல. பட் அவர் போனதுக்கு அப்புறமா நேரா போயிட்டு விக்டோரியாக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்க, இவர் தான் ஆல்ரெடி ஃபோன் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால காட்ஸ் வந்து விட மாட்டாங்க. ஆனா இவ டென்ஷன் ஆயிடுறா அந்த இடத்துல, பேச முடியலன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லுவாங்க, எனக்கு பைத்தியம் இல்லைன்னு தான் டென்ஷன் ஆவாங்க. சோ அந்த மாதிரி தனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல அவ கொந்தளிக்க ஆரம்பிக்க, புடிச்சு ஊசி போட்டு அவளை உள்ள தள்ளிடுறாங்க. இதுக்கிடையில எமிலியை பார்க்கறதுக்காக விக்டோரியா வராங்க. ஆனா அவங்கள உள்ள அலோவ் பண்ணாததுனால அவங்க வெளியில நின்னுட்டு இருக்க, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா செய்கையில ரொம்ப கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி இருக்கு. ஆனா வார்த்தையில நம்ம எமிலி எல்லாத்தையும் சொல்ல ஒத்துக்கிட்டா. ஜட்ஜு முன்னாடியே சொல்ல போறா, நீங்க 2 பேரும் மாட்ட போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேட்டர் சொல்லிக்கிட்டு ஷோல்டர்ல கையெல்லாம் போட்டு பேச, ஆக்சுவலி நம்மால எதுக்கு பண்ணிட்டு இருக்காருன்னா எமிலி ரூம்ல இருந்து விஷுவல் ஈஸியா அங்க இருக்கும் பாக்குறதுக்கு, அதை எமிலி பார்த்துட்டு இருப்பான்றது இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சிக்க, இதை கரெக்டா அவர் கெஸ் பண்ண மாதிரியே எமிலி பாத்துறா. நம்ம ஹீரோ பிளான் பண்ணதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கடையில நம்ம ஹீரோ ஒரு கிரிமினல் வேலையை பண்றாரு. இந்த கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்காக இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கடைசியா இந்த பேஷண்ட்டை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 40 கொஸ்டின் இருக்கக்கூடிய புக்கை வந்து அவங்க ஆன்சர் பண்ண வைப்பாங்க. அதுல அவங்க பண்ற ஆன்சரை பொறுத்து அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வரும். அதை வந்து ஒரு மோசமான மனநிலை இருக்கக்கூடிய நோயாளி ஃபில் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஃபில் பண்ணி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு கேஷுவலா போயிட்டு இந்த மாத்திரையை போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல எமிலி வந்து உஷாராக ஆரம்பிச்சிடறா. உண்மையெல்லாம் சொல்லிட்டா இந்த மாத்திரையை நான் போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை நம்ம ஹீரோ சொல்றாரு. ட்விஸ்டுங்களை அள்ளி தெளிக்க ஆரம்பிக்கிறா எமிலி. ஆக்சுவலி எமிலி அவங்க ஹஸ்பண்ட் மார்ட்டின் வந்து ப்ரொபோஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை, அளவில்லாத செல்வம், ஒரு பெர்ஃபெக்ட்டான லைஃப்காக லவ் இல்லைனாலும் மார்ட்டினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எமிலி ரெடி ஆயிட்டா. பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அவர் ஃப்ராட்ன்றது தெரிய வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சொத்துக்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதனால டிப்ரெஷனுக்குள்ள போன எமிலி அப்பதான் விக்டோரியாவை மீட் பண்ணிருக்கா. ஒரு பக்கம் எமிலியோட புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டானா, இன்னொரு பக்கம் டாக்டர் விக்டோரியாவோட புருஷன் அவர் வந்து இவங்களுக்கு நிறைய துரோகம் பண்ண, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எமிலியா மேல திரும்பி இருக்கு. அவங்களுக்கு பொண்ணும் பிடிக்கும் போல இருக்கு. சோ 2 பேருமே ரிலேஷன்ஷிப்குள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க. எமிலியாக்கு மார்ட்டினை விட்டு வெளியில வந்தாகணும். பட் அந்த பணக்கார வாழ்க்கையும் வேணும். மார்ட்டின் ஆல்ரெடி பிசினஸ் பண்றதே ஷேர் மார்க்கெட்ல தான். சோ அதனால அதோட சூட்சமங்கள் எல்லாமே இவளுக்கு தெரியும். அதே மாதிரி விக்டோரியா எந்த டேப்லெட் போட்டா என்ன ஆகும் என்ன ஆகாது இது எல்லாமே தெரியும். சோ இந்த இடத்துல தான் 2 பேரும் பிளான் பண்ணி சில மெடிக்கல் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. எதுக்கு, அந்த பர்டிகுலர் மருந்துடைய வேல்யூவை கம்மி பண்றதுக்காக. சோ அதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டிருக்காங்க. அந்த பிளான் பக்காவா ஒர்க் ஆகணும், அந்த மருந்துக்கு ஒரு கெட்ட பேரை வர வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மொத்தமான பிளான். அதுக்காகவே அவங்க பிளான் படி இவன் மார்ட்டினை போட்டு தள்ளியிருக்கா. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து மார்ட்டின் மேல இவருக்கு காதலே கிடையாது. சோ இவங்க பக்காவா பிளானை போட்டு அவனை பலி கொடுத்து, என்ன கிரிமினல் பிளான் பாருங்க, எமிலி சிவியரான டிப்ரெஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு உலகத்தையே நம்ப வச்சிருக்காங்க. அதுக்கு சாட்சியங்களையும் கிளவரா ரெடி பண்ணிருக்காங்க. எப்படின்னா அந்த பார்க்கிங்ல இருந்த இந்த செக்யூரிட்டி, அதுக்கப்புறமா வந்து அந்த மெட்ரோல இருந்த போலீஸ்மேன் கரெக்டா அப்பவே நேம பார்த்து வச்சிருப்பாங்க. அப்பதானே சாட்சியத்துக்கு கூப்பிட முடியும். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல அவங்களுடைய பாஸ் ஃபர்ஸ்ட் ஹீரோ கொடுத்த மாத்திரையை போட்ட மாதிரி பாசாங்க காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாத்திரையை அவங்க போட்டிருக்கவே மாட்டாங்க. எமிலியா எடுத்துக்கிட்டது அந்த அப்ளிக்ஸான்ற மாத்திரையை மட்டும்தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும் இல்லையா, இந்த அப்ளிக்ஸா மாத்திரைனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. அதே சமயம் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் இல்லைனாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஸோ அதனால பக்காவா பிளான் பண்ணி இன்ச் பை இன்ச்சா பிளானை மூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹோட்டலில் உட்காந்து பேசும்போது அங்கிருந்து போட்டோ எடுத்ததும் விக்டோரியா தான். ஸோ இப்படி ஒரு பக்காவான பிளானை போட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாமே பக்காவா பிளான் பண்ணாங்க, ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க. அதுதான் நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாருன்றது. ஸோ இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே வந்து இப்போ எமிலி ஒத்துக்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு, இதுல நான் எங்க இருந்து வந்தேன், என்ன எதுக்கு நீங்க மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது கம்ப்ளீட்டா கோஇன்சிடென்ட் தான் டாக்டர். நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது எவனோ ஒரு டாக்டர் பேட் எடுத்துட்டு வருவான், அவன் தான் எங்க டார்கெட்டா இருந்தா, அந்த டாக்டர் நீங்களா போயிட்டீங்க. இதுல எனக்கு புரியாதது என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா விக்டோரியா எதுக்கு என்ன இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து எமிலி ஒரு கேள்வி கேட்க, நல்லா காதலிச்சு எல்லா வசதிகளும் கொடுத்த ஒரு ஹஸ்பண்டே நீ கொலை பண்ண ரெடியா இருந்த, அதுவும் காசுக்காக, அதே காசுக்காக இவங்களை கொலை பண்ணிட்டீங்கன்னா அதான் நைஸா விக்டோரியா எகிரிட்டாங்க உன்னை மாட்டி விட்டு, அவ்வளவுதான்
அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நம்ம ஹீரோ இதை ப்ளே பண்ண ஜஸ்ட் உண்மை மட்டும் தெரிஞ்சா போதுமா, இவங்களை மாட்டி விடுறதுக்கு சாட்சியம் வேணும் இல்லையா, ஸோ அதனால அவ்வளவுதான் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இல்ல என்ன நீங்க வெளியில விடுவீங்க, என்கிட்ட ஒரு டீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எமிலி ஒரு விஷயத்த சொல்றா. அந்த இடத்துல அப்படியே சுவாரஸ்யம் குறையாம கட் பண்ணி இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் கோட் சீன் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து எமிலி குணமாயிட்டா, அவளை ஒரே ஒரு கண்டிஷன் பேர்ல வெளியில விடலாம், அவ தினமும் வந்து என்கிட்ட செஷன் அட்டன் பண்ணணும், நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை அவ ஃபாலோ பண்ணணும், அப்படி பண்ணல அப்படின்னா மறுபடியும் தூக்கி ஜெயில போடலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல கேட்க ஜட்ஜோ வந்து எமிலியை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதே கோர்ட்ல தான் விக்டோரியா உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு நடந்த எதுவுமே தெரியாது. அவ பிளான் படி அவளுடைய மிரட்டலுக்கு ஹீரோ பயந்து போயிட்டு எமிலியை வெளியில எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ட்விஸ்டே எங்க மாறி போச்சுன்னு தெரியாம இந்த அம்மா வந்து இப்ப எமிலியை மீட் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கிஸ் எல்லாம் போட்டு பாசத்தை புரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்ப எமிலி பணம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 பிரைவேட் அக்கௌண்ட்ல போட்டு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்ப இடுப்புல கை வச்சா இங்க கொடுக்குறாங்க அடுத்த ட்விஸ்ட். நம்ம எமிலி ஃபுல்லா ஒயர்டு, அதாவது மைக்கெல்லாம் வச்சுதான் போலீஸ் நம்ம எமிலி அமைச்சிருக்காங்க. எஸ், வெளியிலேயே போலீஸ் காத்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஹீரோ கூட எமிலி போட்ட டீல். நான் அப்ரூவரா மாறுறேன், அவளை புடிச்சு கொடுக்குறேன், நான் வெளியில போகணும் அப்படின்றது தான் இவளுடைய டீல். அவ்வளவுதான், விக்டோரியா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப தினமும் வந்து இவங்க ஹீரோ வந்து செஷனுக்கு பார்த்தே ஆகணும், அதுதான் கோர்ட்டுடைய ரூல்ஸ். ஸோ அதுக்காக நம்ம எமிலி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. ஆக்சுவலி வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அவன் பைத்தியம், அவன் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பர்சன். ஒரு 1 hour தினமும் வந்து நான் இங்க மீட் பண்ணிட்டு போனோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போகணும்னு சொல்லுங்க நான் சும்மா உட்காந்துட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எமிலியா சொன்னா நம்ம தலைவர் மெடிசனா எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன டாக்டர் விளையாடுறீங்களா, எனக்கு தான் எதுவுமே கிடையாது, அப்புறம் எதுக்கு இந்த மருந்து அப்படின்ற மாதிரி கேட்க என்ன கண்ணம்மா தெரியாதா, கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, நான் சொன்னதெல்லாம் கேட்கணும், நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் நீ அட்டன் பண்ணணும், இல்லனா நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஆக்சுவலி நல்லா பழி வாங்குறாரு. ஆனா அதுக்கு கடுப்பான எமிலி என்ன விளையாடுறீங்களா, என்னெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போக அப்ப எடுத்து காட்டுறாரு அந்த கொஸ்டின் புக்கை. இங்க பாரு, நீ கைப்பட எழுதி கொடுத்த இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இதுலயே தெரியுது நீ ஒரு பயங்கரமா மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சோ ஒழுங்கு முறையாதே எங்க வான்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்ப கடுப்பான எமிலி நான் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு விட இதுதான் செல்லம், இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்றாரு. பார்த்தா எமிலியுடைய மாமியார் உன்னை போய் நம்புனே என் பையனை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு பொலிர்னு ஒண்ணு வைக்கிறாங்க. சுத்தி போலீஸ் லட்டுல வச்சேன் பாத்தியா தாஸ், நட்டுல வச்சேன்ற மாதிரி உன்னை அங்க விட்டு இங்க புடிச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்க அவ எவ்வளவு தப்பிச்சு ட்ரை பண்றா. ஆனா போலீஸ் அவளை புடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ஒரு சில நாட்கள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஹீரோ தன்னுடைய குடும்பத்து கூட இருக்காரு. எஸ், எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் அவருடைய மூளையை பயன்படுத்தி சூப்பரா தப்பிச்சு அவர் மேல எந்த ஒரு பழியும் இல்ல, எல்லாமே 2 பெண்களால போர்ட்ரேட் பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றாரு. இப்படியே இந்த படமும் முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம மூளையை யூஸ் பண்ணாலே போதும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்றது தான் இந்த படம் நமக்கு சொன்னது. எப்படி படம் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.